செய்தி. கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட 10 வயது சிறுமி குடும்பத்திற்கு முதலமைச்சர் விஜய் ஆறுதல் தெரிவித்துள்ளார். கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட 10 வயது சிறுமியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் விஜய் ஆறுதல் தெரிவித்துள்ளார். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். சிறுமியின் பெற்றோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறிய முதலமைச்சர் விஜய் ஆறுதல் கூறியுள்ளார். கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சிறுமியின் பெற்றோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆறுதல் தெரிவித்துள்ளார். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட 10 வயது சிறுமியின் பெற்றோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆறுதல் தெரிவித்துள்ளார். கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட 10 வயது சிறுமியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆறுதல் தெரிவித்துள்ளார். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே இருக்கக்கூடிய சிறுமியை கோவையில் சூலூர் பகுதியில கடத்தி உயிரிழந்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக காவல்துறைக்கு கடிதம் என்பதையும் எழுதியிருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதாக வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழக அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ச்சியாக கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு வந்த சூழ்நிலையில தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையின் தாயாரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் தாயாரை அணுகி அவருக்கு ஆறுதல் தெரிவித்தது மட்டுமல்லாமல் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத் தருவோம் என்பதாக உறுதியளித்திருப்பதாகவும் அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோரின் தாயார் பேட்டி அளித்திருக்கிறார். இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பாக அவர்களிடம் தொடர் விசாரணை என்பதும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே கோவை மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் சார்பில் விளக்கம் என்பதும் அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் எதனால் நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பான விவரங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அமைச்சர் பார்த்திபன் தற்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் பெற்றோரை தொலைபேசி வாயிலாக அழைத்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்பதாகவும் அவர் உறுதியளித்திருக்கிறார். இது தொடர்பாக தற்போது அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் பேட்டியின் மூலமாக உறுதி செய்திருக்கிறார். தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயலானி.